வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். கனடாவில் பரவி வருகின்ற அதிவேகமாக பரவி வருகின்ற ஒரு வைரஸ் பற்றி, இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பற்றி, அதனுடைய காய்ச்சல் நிலைமைகள், ஒரு ஆபத்தான நிலைமையை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. மற்றவர்களுக்கும் பகிர்வதன் மூலம் நீங்கள் கனடாவில் இருக்கிறார்கள், அந்த காய்ச்சல் ஆபத்திலிருந்து, இன்ஃப்ளூயன்சா வைரஸின் பாதிப்பில் இருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம். என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால், H3N3 என பெயரிடப்பட்ட அந்த வகை H3N3 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஒரு பரவி வருகின்றது. இது கனடாவுக்குள்ள உள்நுழைந்திருக்கிறது. கனடாவினுடைய புள்ளிவிவரங்கள் நவம்பர் 7ஆம் தேதி கடைசியாக அப்டேட் பண்ணப்பட்டது. அதில் 2 வீதமான சான்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 1.9% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மொத்த குடித்தொகை அந்த டெஸ்டின் ஆய்வுகளின் அடிப்படையில். பிரதானமாக ஹெல்த் ஆஃப் ஒன்டாரியோவினுடைய இதுவும் வெளியீட்டு அறிக்கையின்படியும் ஒன்டாரியோவுக்குள்ள பாப்புலேஷன், அதாவது குடித்தொகை கூட இருக்கிறபடியா இது அதிக அளவில் இந்த வைரஸ் பரவற்குரிய ஏதுக்கள் இருப்பதாக ஹெல்த் ஆஃப் ஒன்டாரியோவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதை நீங்கள் உத்தியோகபூர்வ தளங்களில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இது நவம்பர் 7ஆம் தேதி கனடாவில் உத்தியோகபூர்வ அரச வலைத்தளத்தில் இந்த வைரஸ் காய்ச்சல் பற்றிய தரவுகள் புள்ளி விவரங்களோடு பதிவிடப்பட்டிருக்கிறது. H1N1 வகை வைரசுகளுடைய பாதிப்பும் முன்னர் இருந்ததும் அதனுடைய பாதிப்புகளும் இனங்காணப்பட்டிருக்கின்றன. இந்த வைரஸ் தாக்கம் மொத்தமாக 98.6% இன்ஃப்ளூயன்சா வைரஸினுடைய ஏ வகையாகவும், மிகுதி 1.4% இன்ஃப்ளூயன்சா வைரஸினுடைய பி டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வகையாகவும் அமைகிறது. மொத்தமாக ஒரு வைரஸ் தொற்று காய்ச்சல் பரவ இருக்கின்றது அதிக வேகமாக. அதாவது பலர் ஹாஸ்பிட்டலில் எடுத்த டெஸ்ட்டுகளில் பாசிட்டிவை காட்டுவதாக, இந்த வைரஸுக்கு பாசிட்டிவை காட்டுவதாக காணப்படுது. இந்த காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு வளமையான காய்ச்சல் உடல்நிலைகள் அதிகமாக பாதிக்கப்படும். இருமல், வாந்தி, சளி போன்ற பல விடயங்கள் இருக்கும். உடம்பு இயலாத நிலைமையை சென்றடையும். ஆகவே இதற்குரிய வேக்சின்கள் சூட்டபிளா இருக்குமா என்று பார்த்தோம்னா, இப்ப நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த காய்ச்சல் வருவதற்குரிய, இந்த சீசனல் சேஞ்சில் இருக்கிற காய்ச்சல் வருவதற்குரிய அந்த ஃப்ளூக்குரிய வைரஸை வேக்சினை போட்டுக்கொள்வது நல்லது என்றுதான் சொல்கிறார்கள். இது எங்கே இருந்து இந்த வைரஸ் கனடாவுக்குள்ள புதிய வைரஸ் H3N3 வைரஸ் வந்திருக்கண்டா, ஏசியாவிலிருந்து, அதுவும் ஆஸ்திரேலியா கண்ட பக்கமாக, ஆஸ்திரேலியாவில் அதிக அளவா பரவி இருக்குது. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏசியாவுக்குள்ள போயிருக்கு, ஜப்பானுக்கு எல்லாம் இது போயிருக்குது. இந்த H3N3 வைரஸ் ஆஸ்திரேலியாவில் சுமார் 4,10,000 பெரிய 4,10,000 டெஸ்ட், பிளட் சாம்பிள் டெஸ்ட் பாசிட்டிவா கொடுத்திருக்கு. அந்த 4,10,000 பேருக்கும் இருக்குது அந்த வைரஸ் தொற்று இருக்குது. இந்த வைரஸ் இங்கால, அதாவது வட அமெரிக்கா பக்கம், அமெரிக்காவை விட பொதுவாக கனடாவுக்குள்ள ஊடுருவி இருக்குது. யூகேயிலையும் இது பாதிப்பை செலுத்தி இருக்கிறது. கனடாவில் அதிகமாக பரவி வருவதாக, இந்த பாசிட்டிவ் வருகின்ற ரேட் கூடவாக இந்த நீங்க அருகிலே பார்க்கின்ற புள்ளி விவரத்தின்படி தெரிகிறது. எல்லா வயதினரையும் தாக்கக்கூடிய வைரஸாக இருந்த போதிலும் நிற்பிடனம் குறைந்த ஆக்கள், குழந்தைகளையும் அதிக அளவு பாதிக்க பண்ணலாம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களை பாதிக்கலாம். ஆகவே நல்ல உணவுகள், நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிற உணவுகளை இந்த காலநிலை மாற்றத்தில் நீங்கள் உட்கொள்ள வேண்டும். தேவையானாக்கள் உங்களுடைய குடும்ப நில மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும். என்ற இந்த வைரஸ் என்ன செய்ய போது புதிய வகை வைரஸாக பரவி வருகிறது ஆஸ்திரேலியாவில் இருந்து. ஆகவே அதற்கு தயார் நிலையில உங்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவித்தலை ஹெல்த் செக்டர்ல இருக்கிற ஆக்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஒன்டாரியோ அரசும் ஒன்டாரியோ மக்களுக்கு அறிவித்திருக்கிறது. கனடா ரீதியாக மொத்த சனத்தொகையில் இருக்கிற டெஸ்டின் அடிப்படையில் இந்த பரவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேகமாக இந்த காலநிலைக்கு காரணமாக பரவலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வைரஸ், இந்த பாக்டீரியா, இந்த நுண்ணங்கிகள் அதிக அளவு தங்களுக்கு சூட்டபிளான டெம்பரேச்சர் ரேஞ்சில் தாக்குப்பிடிக்கிற ரேஞ்ச் இருந்ததுண்டா அதில் பல்கி பெருகக்கூடியது. ஆகவே கனடாவுக்குள்ளே இந்த H3N3 வகை வைரஸ் வந்துவிட்டது. இது பலருக்கு இனம் காணப்பட்டிருக்குது. பாடசாலைகளில் நெருங்கி பழகைக்குள்ள பல பேருக்கு இது பரவலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிற ஆக்களுக்கு பரவலாம். வேலைத்தளங்களில் தொடுகைகள் மூலம் ஆக்கள் இருக்கைக்குள்ள வைரஸ் காற்றுல பரவி போகலாம். ஆகவே அவதானமாக உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். மாஸ்க் அணிவது கூட நல்லது. இந்த வைரஸ் தொற்றிலிருந்து மூக்கு வழியாக போவதை
வந்து மூக்கு வாய் வழியாக போய் தடுத்துக் கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய குடும்ப நல வைத்தியருடைய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வைரஸ் தொற்று ஏற்படாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற விழிப்புணர்வோடு இந்த பதிவை நிறைவு செய்வோம். மீண்டும் நல்ல பதிவினூடாக சந்திப்போம். இவ்வாறான அரிய நல்ல தகவல்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முதலாவது கமெண்டிலே வந்து யூடியூப் தளத்துக்குரிய லிங்க் இருக்கு, அதை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி வைத்திருப்பதன் மூலம் உங்களுக்கு புதிய பதிவுகள் வரும். நீங்கள் பயண நேரங்களிலேயோ அல்லது வேலை ஓய்வு நேரங்களிலேயோ குறுகிய நேரத்துக்குள்ள நல்ல தகவல்களை அறிவதற்கு உடனுடன் அறிவதற்கு அது உதவியாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.